உதவி செய்யாமல் கைவிட்ட உறவுகளையும் நண்பர்களையும் சமயம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வரும் பொழுது வஞ்சத்தை தீர்க்காமல் அவர்களின் துன்பங்களில் வருத்தங்களில் பங்கேற்று அவர்களுக்கு ஆறுதலும் அன்பையும் தரும் எனதருமை பாசத்துக்குரிய துலாம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ராசி அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் தெரிந்ததுதான். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துல இவ்வளவு நாளா 1.5 வருஷமா கேது இருந்துச்சு. ஒரு 2 மாச அளவுல புதன் நீச்சத்துக்கு போயிடுச்சு. தனிச்ச கேது உங்க தூக்கத்தை இடது பக்கம் காலு முட்டி காலு கீழே பல வகையில பிரச்சனை பண்ணியிருக்கும், கெடுத்திருக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில தாம்பத்திய சுகத்தை கெடுத்திருக்கும், எல்லா வேலையும் பண்ணியிருக்கும். இந்த வாரத்திலிருந்து நவாம்ச ராசியில புதன் கன்னியில் உச்சம். ராசியில புதன் நீச்சத்துல தான் இருக்கு, இன்னும் மாறல. ஆனா நவாம்ச ராசியில புதன் உச்ச நிலைக்கு வந்துள்ளது. நிம்மதியான தூக்கம், சந்தோஷம், நிம்மதி, நீங்க ஆசைப்பட்ட தாம்பத்திய சுகம், தூங்குற இடம், பெட்டு, கட்டில், ரூமு, வீடு, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அமையும். உத்தியோகம், தொழில், வேலை எதுவா இருந்தாலும் சரி. 6ஆம் பாவத்துல சனீஸ்வரனும் ராகுவோட சேர்ந்து ராசி சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால போட்டி பொறாம சில சிக்கல்கள் இருக்கிற வீடு, பூர்வீக சொத்து, பூர்வீக நிலம், மாமா மச்சான், அதாவது அம்மா வழி சொத்து, இந்த மாதிரி எந்த வகையா சொத்தாக இருந்தாலும் சரி, அதை ரிப்பேர் பண்ணுறீங்களா, பராமரித்து வேலை பண்ணுறீங்களா, சரி பண்ணுறீங்களா, பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனை, பஞ்சாயத்து சிக்கல் இருந்தால் அதை சரிப்படுத்துங்க. கோர்ட்டு கேஸ் இருந்தால் அதை பற்றி யோசிங்க. மற்றபடி புதுசாக நிலம், வீடு, வாசல் வாங்குறவங்களுக்கு பற்றி நிலைமை இல்லை, கொஞ்ச நாள் ஆகும். அப்பா அம்மா இவங்க 2 பேர்த்துல ஒருத்தருக்கு மருத்துவ செலவு கொஞ்சம் இருக்கு. ஏன்னா சனி 6ல் போய் உட்காந்துருக்கு, கூட ராகு இருக்கு. அதனால அது கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்துல கூட செரிமான மண்டலம், உடல், இறப்பை, அதே மாதிரி ஏன்னா ஜாதகம் எப்படி வந்திருக்க நேரம் கிரகம் எப்படி இருக்குன்னா செரிமான மண்டலம் பாதிச்சு அதனால நுரையீரல், இரும்பல், சளி, காய்ச்சல் ஏதாவது வரணும்னு வந்திருக்கு. அதனால செரிமான பிரச்சனை இருந்தா, செரிமானம் ஆக மாட்டேங்குது, பசிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தா இந்த வாரம் நேரத்துல புதன் உச்சத்துல கேதோட சேர்ந்து நிற்கிறதுனால நல்ல வைத்தியம், நல்ல மருத்துவம் கிடைச்சி உடம்பு பூர்ண குணமடையும், சுகமடையும். வடக்கு தென்மேற்கு திசைகள்ல ஏதாவது புதிய முயற்சிகள் எடுத்தீங்கன்னா வெற்றி தரும். முயற்சி எடுங்க. ஒரே விஷயத்துல மட்டும் ஏமாற்றம் இருக்கு. நண்பர்கள், சிநேகிதம், கூட்டாளிகள், உங்களுடைய வாழ்க்கை துணை, அதாவது கணவன் மனைவி, இந்த விஷயங்கள்ல ஒரு விஷயத்துல உங்களுடைய துலாம் ராசிக்கு பாதகாதிபதியான சூரியன் 7ஆம் இடத்துல உச்சமாகி 7க்கு உண்டான செவ்வாய் நீச்சத்துக்கு போறதுனால தப்பான நபர்களுடைய தீய ஆலோசனையின் பேரில் அவர்கள் உங்களை பயன்படுத்தி சில காரியங்களை, சில ஆதாயங்களை அடைய வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு ஆசைகளை, பேராசைகளை தூண்டிவிட்டு அல்லது ஆலோசனை சொல்லி அதன் மூலம் நீங்கள் செயல்பட்டு அதனால் பொருள் நஷ்டம், பண நஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, சிக்கல் என வருகின்றது, உத்தியோகத்தில் சிக்கல் என வருகின்றது. அளவு இந்த வாரம் மட்டுமல்ல, சித்திரை மாதம் 30 நாள் முடிகிற வரைக்கும் தீய நண்பர்கள், மற்ற நபர்கள் யாராக இருக்கட்டுமே, நானேவே இருக்கட்டுமே, உங்களுடைய சொந்த அறிவு, சொந்த ஆலோசனையின் பேரில் முடிவெடுங்கள். யோசித்து முடிவெடுங்கள். செவ்வாய் நீச்சகதிலிருந்து வெளியே வந்துச்சுன்னு வைங்க, நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை. உங்களுடைய வாழ்க்கை துணை இடத்துல சூரியன் உச்சத்துல போய் உட்காந்து செவ்வாய் நீச்சத்துக்கு போகுது அப்படின்னா உங்க வாழ்க்கை துணை பலகீனமாக பலம் குறைந்து இருக்க போகிறார்கள் என்ன அர்த்தம். இப்போ அவங்கள்ட்ட போய் உங்களுடைய அதிகாரத்துக்கு தொந்தரவு பண்ணனா அவங்க என்ன பண்ணுவாங்க? வாழ்னு கத்துவாங்க, அல்லது புலம்புவாங்க, அல்லது நியாயம் பண்ணுவாங்க, அல்லது பஞ்சாயத்து வைப்பாங்க, அல்லது உங்க பேர்ல வெறுப்பும், கோபமும், அருவருப்பும் தான் வரும். நேரம் காலம் தெரிஞ்சு, கிரக சூழ்நிலைகள் தெரிஞ்சு
நடந்து கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்ளும். திருமண முயற்சியில் இருக்கும் நண்பர்கள் புதிதாக இந்த வாரத்தில் யாராவது நான் திருமணம் பண்ணி வைக்கிறேன், நான் வரம் தரேன், நான் காட்டுறேன், யாராவது புதிய நபர்கள் வந்தால் யோசிங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிங்க. நேசத்திலிருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா வீடு, நிலம், திருமணம், வேலை, உத்தியோகம், தொழில் எதுவாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றங்களை தந்துடும். ஏன்னா துலா ராசிக்கு குடும்பத்தை, வருமானத்தை, தொழில, உங்களுடைய பேச்ச, மரியாதைய, ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் தர வேண்டியது, வாழ்க்கை துணையை தர வேண்டியது செவ்வாய் தான். அந்த செவ்வாய் வக்கரத்துல போய் நீச்சத்துல இருக்குது. குறிப்பா பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல ராசிக்கு 4க்கும் 5க்கும் உண்டான சனியோட நட்சத்திரம் தான் நீச்சத்துல இருக்கு. அப்படி இருக்கிறப்ப துலாம் ராசியில பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு வாரிசுகளால பிள்ளைகளாக மன வருத்தம் உருவாகும். அவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க, உங்களை மன உளைச்சலுக்கு ஆளா போவாங்க. அதுதான் கிரகம், அதுதான் ஊழ்வினை, கர்மா. இதை சகிச்சுக்கிட்டு நவந்து தான் போயாகணும், கடந்து தான் போயாகணும். சகிக்க முடியாத, கடந்து போக முடியாத சகோதர சகோதரிகள் சிவன் கோயில் அல்லது பழனி முருகன் கோவில் அல்லது அங்காளம்மன் கோவில் அல்லது ஐனாரப்பன், சாத்தையா, கருப்பசாமி வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. எதுவுமே எனக்கு ஆன்மீகத்திலே எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா 6ல் ராகு இருக்கு, சனி இருக்கு, கோயிலுக்கு போக பிடிக்காது. அப்படி இல்லையா, கை கால் இல்லாத ஊனம் உள்ள நபர்களுக்கு, ரோட்ல அனாதையாக தெரியும், ஆதரவற்று தெரியும், உறவுகளற்று தெரியும் நபர்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 8 பேர்த்துக்கு செவ்வாய்க்கிழமை சோறு மட்டும் 4 இட்லி மட்டும் வாங்கி கொடுத்துடுவாங்க. இந்த எவ்வளோ பெரிய கர்மாவாக இருந்தாலும் ஊழ்வினையாக இருந்தாலும் இந்த அன்னதானம் தருவதால் குறைய ஆரம்பித்து வரும். இது வள்ளல் பெருமான் சொன்னது, சும்மா நான் சொல்லலை. அருட்பிரகாச வள்ளல் பெருமான் உன்னுடைய முன்னோர்கள் எவ்வளோ பெரிய ஊழ்வினை செஞ்சிருந்தாலும் நீ இந்த வாழ்க்கையில் உயிர்களுக்கு நீ அன்னத்தை தர 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 எண்ணிக்கை கூட கூட உன்னுடைய ஊழ்வினை குறைய ஆரம்பித்து. துலாம் ராசி சகோதர சகோதரிக்கு இந்த வாரம் தேவையற்ற தவறான நட்பு வழியினாக தேடி வரும். முன்னெச்சரிக்கை. நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்துள்ள துலாம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு 23ஆம் தேதி, 24ஆம் தேதி, 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் முக்கிய காரியங்களை, செயல்களை செய்யுங்கள். வெற்றிகளை பெறுங்கள். நன்மைகள் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார் 20ஆம் தேதி மதியம் 12 மணி வரையிலும், 21ஆம் தேதி மதியம் 1 மணியிலிருந்து 22ஆம் தேதி மதியம் 1 மணிக்குள்ள நல்ல நாட்களாக இருக்கின்றது. இந்த நாட்கள்ல நீங்க எடுக்கிற, முயற்சிக்கிற, ஆசைப்படுற எந்த காரியமாக இருந்தாலும் செய்யுங்க. வெற்றி கிடைக்கும், பூர்ண லாபம் கிடைக்கும். 24ஆம் தேதி கூட நல்லதாக தான் இருக்கும், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை. விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்துள்ள சகோதரி 20ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 21ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 1 மணிக்குள்ள, 22ஆம் தேதி மதியம் 12:30 மணிக்கு மேல, 23ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள்ள, 24ஆம் தேதி காலை 10:30 மணியிலிருந்து 25ஆம் தேதி காலையில 10 மணிக்குள்ள நல்ல நாட்களாக இருக்கும். நீங்க அந்த நாட்கள்ல எந்த காரியத்தை செய்ய ஆசைப்பட்டாலும், முயற்சி எடுத்தாலும் வெற்றிகளும் நன்மைகளும் லாபமும். பொதுவாக துலாம் ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும். பொருளாதாரம், காசு, பணம், செல்வாக்கு, வேலை, உத்தியோகம், A to Z அத்தையும் பரவாயில்ல. ஆனா ஒரு தவறான நபரால் அத்தனையும் கெட்டு போகும். அதனால் அடுத்தவரின் ஆலோசனையை எப்படி பயன்படுத்துவது, என்ன முடிவெடுப்பது என்பதை நிதானத்துடன், பொறுமையுடன் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய வாரம். வாழ்த்துக்கள் நண்பர்களே.